சதக்கா கொடுப்பதன் மூலமாக அவனுடைய துன்பங்கள் துடைக்கப்பட்டு அவனுடைய நோய்க்கு அங்க ஷிஃபா கிடைக்கிறது, அவருடைய நோய்கள் அங்கு நீக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாவவ் மர்லாக்கும் பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ குர்ஆனிஹில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாத் ஆலம் சாந்தி மதம் ஏந்தி வந்த எமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அத்தனை பேர்கள் மீதிலேயும், குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேர்கள் மீதிலையும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, உங்களோடு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை செய்திருக்கிறான், ஏராளமான அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான், ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை, அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நாம் மற்றிட முயற்சிப்போமாக இருந்தால் எம்மில் யாராலும் மற்றிட முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான நிஅமத்துக்களையும் ஏராளமான பாக்கியங்களையும் ஏராளமான அற்புதங்களையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதை இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை, இறைவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை நீங்கள் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர நினைப்பீர்களேயானால், அவைகளை நீங்கள் மற்றிட ஆரம்பிப்பீர்களேயானால் உங்களில் யாராலும் மற்றிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு ஏராளமான பாக்கியங்களையும் ஏராளமான செல்வங்களையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வகையிலே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களில், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகவும் உன்னதமான ஒரு அருட்கொடையாக, மிகவும் உன்னதமான ஒரு பாக்கியமாக இறைவன் சொத்து செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறான். எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹ் ரசூல் பொருந்தி கொள்ளக்கூடிய ரீதியிலே அவைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, செலவு செய்கின்ற பொழுது, அது நிரந்தரமான ஒரு நிஅமத்தாக இறைவன் தர காத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிஅமத்தாக அந்த நிஅமத்து மாறிவிடுகிறது. எனவே அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது, இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களுக்கு அவன் நன்றி செலுத்துகின்ற பொழுது, அது போன்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சொத்து செல்வங்களை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது, அதிலே அவன் சதக்காக்கள், தான தர்மங்கள் கொடுக்குகின்ற பொழுது, அது கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த வகையிலே இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களிலே அவன் சதக்கா கொடுக்குகின்ற பொழுது அல்லாஹுடைய பாக்கியத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த வகையிலே சதக்காவுடைய சிறப்புகளை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமைக்குரியவர்களே, முதலில் நாம் ஒன்றை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்.
முதலில் நாம் ஒன்றை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சதகா என்ற வார்த்தைக்கும் ஜகாத் என்ற வார்த்தைக்கும் இடையில இருக்குகின்ற வித்தியாசத்தை இன்று நம்மில் சிலர் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சதகா என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு என்பதை முதலில் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஜகாத் என்பதற்கு மார்க்கம் ஒரு வரையறையை சொல்லித் தருகிறது. ஜகாத் என்பதற்கு மார்க்கம் ஒரு வரையறையை சொல்லித் தருகிறது. ஜகாத் என்றால் அது யார் கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை ஜக்காத்துடைய விடயத்திலே மார்க்கம் வைத்திருக்கிறது. இந்த ஜக்காத்தை யார் கொடுக்க வேண்டும் என்றால் செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும். எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்றால், எதிலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறதோ அதிலிருந்து தான் கொடுக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, கால்நடைகள், வியாபார பொருட்கள், இது போன்று சில விடயங்களை மார்க்கம் வரையறுத்து சொல்லியிருக்கிறது. அதிலே தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றால், அவைகளிலே ஜக்காத்துடைய நிசாபை அளவை எத்துகின்ற பொழுது அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால், அந்த ஜக்காத்தினுடைய நிசாபை எத்தி, அந்த நிசாபை எத்துகின்ற பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் ஒரு வரையறை கொடுத்திருக்கிறது. உதாரணமாக, நமது நாட்டிலே ஆடு மாடு அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆடு வளர்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், ஆட்டு பண்ணை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஆட்டிலே ஜக்காத்து கடமையாகிறது. எப்பொழுது கடமையாகிறது? 40 ஆடுகள் இருக்குகின்ற பொழுது அவனுடைய அந்த ஜக்காத்துடைய ஆரம்ப எல்லை வந்து விடுகிறது. எனவே இந்த ஜக்காத்துடைய அளவை அவன் அடைந்து விட்டால் அந்த 40 ஆட்டிலே ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். எனவே ஜக்காத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதில் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதும் இருக்கிறது. அதுபோன்று யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை ஜக்காத்துல இருக்கிறது. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது சூரா தௌபாவிலே வல்லவன் அல்லாஹு தஆலா அழகாக சொல்லித் தருகிறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபி ஸபீலில்லாஹி வபினுஸ் ஸபீல் ஃபரீலத்தன் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் என்கின்ற அந்த இறை வசனத்திலே யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இறைவன் சொல்லித் தருகிறான். ஆனால் சதக்காவுடைய விடயத்திலே இப்படி எந்த ஒரு வரையறையும் மார்க்கம் வைத்தில்லை. சதக்கா யாரு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எதிலிருந்தும் கொடுக்கலாம், எப்பொழுதும் கொடுக்கலாம், எவ்வளவும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். இதுதான் சதக்கா. ஜக்காத் என்பது யாரு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை இருக்கிறது. சதக்கா அவ்வாறு அல்ல. யாரு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எதிலிருந்தும் கொடுக்கலாம், எப்பொழுதும் கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். இதுதான் சதக்கா என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சதக்கா யாருக்கும் கொடுக்கலாம் என்று இருந்தாலும் கூட தனது உறவினர்களுக்கு, தனது குடும்பத்தினர்களுக்கு, தனது சகோதரர்களுக்கு அந்த சதக்காவை கொடுப்பது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். எப்படி தெரியுமா? நாயகர் சொன்னார்கள், அஸ்ஸதகா அலல் அலல் அகாரிப், சொந்தக்காரர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் சதக்கா கொடுப்பது இருக்கிறது, இது தனது அந்த குடும்ப உறவை பேணுகிறது, இது அந்த குடும்ப உறவை பாதுகாக்கிறது, தாங்களுடைய அந்த உறவை அது நீடிக்க செய்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று திருமதியிலே ஒரு செய்தி வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு சதக்கா கொடுப்பது இருக்கிறது, இதிலே சதக்காவுடைய நன்மை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அதுபோன்று ஒஹிய அலா தில் கராபா, அந்த சதக்காவை சொந்தக்காரர்களுக்கு, தன் குடும்பத்தினர்களுக்கு வழங்குவதன் மூலமாக 2 நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒன்று, தன் குடும்பத்தை பேணி நடந்த சிறப்பு அவனுக்கு கிடைக்கிறது. தன் குடும்பத்தோடு அந்நியமாக பழகிய அந்த குடும்ப உறவை அவன் வளர்த்து கூட நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. அதுபோன்று சதக்கா செய்த நன்மையும் அவனுக்கு கிடைக்கிறது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். எனவே அந்த சதக்கா யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று இருந்தாலும் தனது உறவினர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது என்று சொல்லித் தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையிலே ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறான்.
இந்த உலகத்திலே தன்னுடைய ரிசுக்கை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதக்கா கொடுக்கிறான். இந்த உலகத்துடைய விடயங்களை நியத்து வைத்து சதக்கா கொடுக்கிறான். இது முடியுமா என்று கேட்டால் அவன் எப்படி வேண்டுமானாலும் சதக்கா கொடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே அவனுக்கு அதிகமாக ரிசுக்குகள் கிடைக்க வேண்டும் என்று நோக்கத்திலே அவன் சதக்கா கொடுத்தாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் கூட அவன் ஆஹிராவுடைய நியத்திலே அந்த சதக்காவை கொடுப்பது மிகச் சிறந்தது. காரணம், அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான், வல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஆஹிரா இருக்கிறது, இந்த ஆஹிரா தான் இந்த உலகத்தை விட உனக்கு மிகச் சிறந்தது என்று இறைவன் சொல்லித் தருகிறான். எனவே ஆஹிராவுடைய நியத்திலே அங்கே இறைவன் பயனை தர வேண்டும், அங்கே இறைவன் பாக்கியத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு மனிதன் சதக்காவை கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது என்று மிக அழகாக சொல்லித் தருவார்கள். அந்த வகையிலே சதக்காவுடைய சிறப்புகள், சதக்காவுடைய தத்துவங்கள், சதக்காவுடைய பிரயோஜனங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. ஒரு மனிதன் சதக்கா கொடுப்பதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களில் இருந்து ஒரு சிலது நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, அதிகமாக சதக்கா கொடுப்பதன் மூலமாக, தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானை திடீர் மரணங்களை விட்டு, கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸதகத்து லதுத்ஃபிஉ கலபர் ரப்பி வ தத்ஃபஉ மீத்தத்தஸ்ஸு. சதக்கா என்பது இறைவனுடைய கோபத்தை தணிக்கிறது. சதக்கா என்பது ஒரு கெட்ட மரணத்தை விட்டு ஒரு அடியானை பாதுகாக்கிறது என்று சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே அருமைக்குரியவர்களே, நாம் அதிகமாக சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக, அதிகமாக தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக, அதனுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு நல்ல மௌத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அது மாத்திரமல்ல, சதக்கா கொடுப்பதன் மூலமாக அவனுடைய துன்பங்கள் துடைக்கப்பட்டு அவனுடைய நோய்க்கு அங்க ஷிஃபா கிடைக்கிறது, அவனுடைய நோய்கள் அங்கு நீக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாவவ் மர்லாக்கும் பிஸ்ஸதகா. சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், லியன்ன சதகத்த, ஏனென்றால் சதக்கா இருக்கிறது, இது தத்ஃபஉல் பலா, துன்பங்களை துடைத்து விடும், வ தஷ்ஃபி அல் மரீத், நோய்களை அது குணமாக்கிவிடும், கொடுத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக சதக்காவை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், எம்மிலே நாம் நினைத்து கூட பார்க்காத நோய்களும், நாம் நினைத்து கூட பார்க்காத துன்பங்கள், துயரங்கள், பலாய்கள், முசீபத்துக்கள் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த இவைகளில் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டுமானால் அதிகமாக நாம் சதக்காக்களை செய்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சதக்கா உடைய பலன் இன்னும் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? சதக்காவின் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அனைத்து பாவங்களையும் அழித்து விடுகிறான், அனைத்து பாவங்களையும் துடைத்து விடுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஆ. சதக்கா இருக்கிறது, இது பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கி விடுகிறது. எப்படி தெரியுமா? கமா துத்ஃபிஉல் மாஉ அன்னார. தண்ணீர் நெருப்பை எப்படி அணைத்து விடுகிறதோ இது போன்று ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்காவின் மூலமாக, ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய சகலவிதமான பாவங்களை அழித்து விடுகிறான். அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த சதக்காவின் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை சேமிக்கிறான், அவனுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகிறான். அதிகமாக கொடுத்துக் கொள்ளுங்கள் சதக்காவை. நாம் சதக்கா கொடுக்குகின்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் பாதுகாக்கிறான். எங்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்தி தருகிறான். அது மாத்திரமல்ல, நினையாபுரத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை அதிகரிக்க செய்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலி. ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தில இருந்து, சொத்து செல்வங்களில இருந்து கொடுக்கக்கூடிய சதக்காவின் மூலமாக அவனுடைய செல்வம் குறைந்து விட மாட்டாது, மாறாக அது அதிகரிக்க செய்கிறது. அந்த சதக்காவின் மூலமாக அவனுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு அவன் நினையாபுரத்தின் மூலமாக அல்லாஹ் அவனுடைய அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று அருமைக்குரியவர்களே, இந்த சதக்காவின் மூலமாக அல்லாஹு தஆலா நரகத்தில இருந்து ஒரு மனிதனுக்கு விமோச்சனத்தை கொடுக்கிறான், நரகத்தில இருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை அளிக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். வலோ பிஷிக்கி தம்ரா, அது ஒரு ஈச்சம்பல கீற்றை சதக்கா கொடுப்பதன் மூலமாக இருந்த போதிலும் சரிதான் என்று சொல்லித் தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சதக்கா என்பது ஒரு மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு அது ஒரு உதவி சாதனமாக அமைகிறது. அது மாத்திரமல்ல, சதக்காவின் மூலமாக அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே, அந்த மஹ்ஷருடைய பெருவெளியிலே, நிழலே இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹ்வுடைய நிழல் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய நிழலின் கீழ் அவன் நிழல் பெற வேண்டுமானால் அது சதக்காவிலே தான் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹு தஆலா நிழலே இல்லாத அந்த நாளையிலே 7 பேர்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதுல ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஜுலுன் தஸத்தக பிஸதகதிஹி, சதக்கா கொடுத்த மனிதன். எப்படி கொடுத்தான் தெரியுமா? வலக்கரம் கொடுத்த அந்த சதக்கா இடக்கரத்துக்கு தெரியாத ரீதியிலே கொடுத்தான் என்றால், அவன் மறைமுகமாக இறைவனுக்காக வேண்டியே நான் ஒரு கொடையாளி என்று சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், நான் அதிகமாக செலவு செய்யக்கூடிய என்று சமூகம் என்னை புகழ வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், தக்குவாவோடு இறையச்சத்தோடு அவன் யாருக்கும் தெரியாமல் இறைவனுக்கும் அவனுக்கும் மாத்திரமே அறிந்த ரீதியில் கொடுத்த சதக்காவுடைய பிரதிபலன் அந்த நிழலே இல்லாத நாளையில் இறைவனுடைய நிழலின் கீழ் அவன் நிழல் பெறுகிறான் என்று சொல்லித் தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று அவன் கொடுத்த சதக்கா அவனுக்கு நாளை கியாமத்துடைய நாளிலே நிழலாக மாறிவிடுகிறது. அதையும் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், குல்லும் ரஇன் ஃபீ லில்லி சதகத்திஹி ஹத்தா யக்லிய அல்லாஹு பைனன் நாஸ். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் கொடுத்த சதக்காவுடைய நிழலிலே நிழல் பெறுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு கொடுக்கின்ற வரைக்கும் என்று சொல்லித் தருவார்கள். எனவே பேரன்பு மிக்க பெருமக்களே, அதிகமாக நம் சதக்காக்களை கொடுத்து தான தர்மங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா அந்த சதக்காவுக்கு என்ன கூலிகளை வழங்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அந்த கூலிகளை பெற்ற நல்மக்களாக எங்கள் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி முடித்துக் கொள்ளுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.